மகாபாரதம் தென் தமிழகத்தில் நடந்தது என்பதை ஏற்கனவே நிறுவியுள்ளேன். மறுக்க முடியாத மேலும் பல ஆதாரங்களுடன் விரைவில் அதை உறுதி செய்வேன். எனில் மகாபாரதத்தின் முக்கிய பாத்திரங்களில் ஒன்றான கிருஷ்ணனும் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவராகத்தானே இருக்க வேண்டும். அவரது பெயர் கருத்தினன் என்று பொருள்படும் கிருஷ்ணன் என்ற தமிழ் பெயராக நான் நிறுவியிருந்தாலும் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதை வேறு பல ஆதாரங்களோடு உறுதியாக நிறுவ வேண்டும். இதை 2 பகுதிகளாக பகுத்துச் செய்கிறேன். முதலில் அவர் வடநாட்டைச் சேர்ந்தவர் இல்லை என்பதை நிறுவ வேண்டும். பிறகு அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் தனிப்பட்ட முறையில் நிறுவ வேண்டும். முந்தைய விழியங்களில் மேய்ச்சல் சமூகங்களை ஆய்வு செய்து அவர் யாதவர் இல்லை என்பதை தெளிவாக நிறுவியுள்ளேன். யாதவர்கள் பூர்வீகத்தில் வட இந்தியர்கள் என்பதையும் நிறுவியுள்ளேன். எனவே அவர் யாதவர் இல்லையாதலால் அவர் வட இந்தியராக இருக்க இயலாது என்றும் நிறுவியுள்ளேன். அவர் வட இந்தியராக இருக்க வாய்ப்பில்லை என்பதை மேலும் உறுதி செய்ய துவாரகையை பற்றிய உண்மையை வெளிக்கொணர வேண்டும். அவர் கடலுக்கு அருகில் உள்ள துவாரகையை சேர்ந்தவராக சொல்லப்படுகிறது. அது தற்போது குஜராத்தில் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. துவாரகை குஜராத்தில் இல்லை, அது தமிழகத்தில் இருந்தது என்று நிறுவினால் அவர் வட இந்தியர் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர் தமிழர் என்பதையும் ஒரே சமயத்தில் நிறுவியதாக அமையும். துவாரகையின் சொல்லாய்வை தேடினால் சமஸ்கிருத வாணர்கள் துவார் என்றால் கதவு என்றும், அக்கி என்றால் சொர்க்கலோகம், அதாவது பிரம்மனின் உலகம் என்றும், எனவே துவாரக் என்றால் சொர்க்கத்திற்கான கதவு என்றும் பொருள் சொல்கின்றனர். உண்மையில் துவார் என்றால் நீண்ட துளை, அதாவது நீண்ட வழி என்றே பொருள். இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வழியை கதவு என்று தவறாக கருதினர் பிராமணர். அக்கி என்றால் எந்த பொருளும் இல்லை. வெறுமனே இந்த போலியான சொல்லாய்வை நிறைவு செய்ய இதற்கு சொர்க்கம் என்று செயற்கையாக பொருள் கூறி துவாரக் என்றால் சொர்க்கத்தின் கதவு என்று பொய்யுரைத்தனர் பிராமணர். எனவே துவாரகா என்பதன் சமஸ்கிருத பொருள் சரியானதல்ல. துவாரகம் என்பதன் உண்மை பொருளை காண்போம். து ப்ளஸ் வார் துவார். து என்பது துளை என்பதன் சுருக்கம். வார் என்பது நீளமானவற்றை குறிக்கும் பொதுவான சொல். இது நீண்ட மலைத்தொடரை குறிக்கலாம், நீண்ட நீர்வழியை குறிக்கலாம், நீண்ட 7 நாட்களை குறிக்கும் வாரம் என்ற சொல்லின் மூலமும் அதுவே. பல எழுத்துக்களை கொண்டு நீளமாக தைக்கப்படும் சொல்லிற்கு வார்த்தை என்று பெயர். எனவே துவார் என்பது இங்கே நீண்ட துளை என்றே பொருள். 6 கடலை சந்திக்கும் இடத்தை முகத்துவாரம் என்று சொல்லுவோம், அதாவது நீண்ட வழியின் முகம் என்று பொருள். கடல் பகுதியிலிருந்து 6 கடலில் கலக்கும் இடத்தை பார்த்தால் அது தரையில் உண்டான நீண்ட துளை போன்று தெரியும். அந்த துளையின் முன்பகுதிதான் முகத்துவாரம். பொதுவாக துறைமுகங்கள் இப்பகுதிகளிலேயே இருக்கும். இத்தகைய துறைமுக நகரங்கள் துவாரகம் என்று ஆதியில் அழைக்கப்பட்டன. துவாரம் ப்ளஸ் அகம் துவாரகம். அகம் என்றால் உள்ளடக்கிய இடம் என்று பொருள். எனவே துவாரகம் என்றால் துவாரத்தை உள்ளடக்கிய இடம் என்று பொருள். இதுவே துவாரகா என்று வடநாட்டவர்களால் அழைக்கப்பட்டது. இந்த சொல்லின் சமஸ்கிருத பொருள் தவறு என்றும் சரியான தமிழ் பொருளையும் நிறுவிவிட்டோம். துவாரகம் தமிழர்களின் ஆதி துறைமுகம் என்பதற்கு இது முதற்கட்ட ஆதாரம். இது எங்கே இருந்தது என்பதுதான் இப்போதைய கேள்வி. முசிறி என்ற சங்ககால துறைமுகமே மகாபாரத காலத்தில் துவாரகம் என்று அழைக்கப்பட்டது. எப்படி? நாம் வாயை திறந்து முழுமையாக சிரிக்கும்போது நமது முகத்தில் ஒரு துளை, அதாவது துவாரம் உருவாகிறது அல்லவா? முகசிரிப்பால் தானே இந்த துளை விழுகிறது. எனவே இந்த துவாரத்திற்கு முகசிரிப்பு, முகசெறி, முசிறி என்று சங்ககாலத்தில் முகத்துவாரத்திற்கு புதிதாக ஒரு உருவகப் பெயர் இடப்பட்டது. மகாபாரத காலங்களில் துவாரகை என்றழைக்கப்பட்ட முகத்துவாரம் சங்க காலத்தில் முசிறி என்றழைக்கப்பட்டது. ஆக மகாபாரத கால துவாரகம் சங்க காலத்தில் முசிறியாகவும், கொச்சி ஆழி, அதாவது சிறிய கடல் என்ற பொருளில் தற்போது கொச்சியாகவும் அறியப்படுகிறது. எனவே தற்கால கொச்சியே மகாபாரத கால துவாரகம். வடநாட்டு துவாரகையை இப்போது பார்ப்போம். குஜராத் துவாரகை தான் கிருஷ்ணனின் துவாரகை என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் இல்லை. அதன் அருகே ஒரு மூழ்கிய நகரம் இருக்கலாம். ஆனால் அதுதான் கிருஷ்ணனின் துவாரகை என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுதான் துவாரகை என்பதை நிறுவ பெரிப்ளஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி என்ற சங்ககால கிரேக்க ஆவணத்தை மேற்கோள் காட்டுகின்றனர். அந்த ஆவணம் குறிப்பிடும் துறைமுக நகரம் பாரிகாசா. அந்த நகரம் அமைந்திருக்கும் குடா பகுதிதான் பாரகா குடாவே ஒழிய அந்த துறைமுக நகரம் துவாரகா அல்ல, பாரிகாசா. இந்த பாரகா குடாவைத்தான்
துவாராக என்று மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகின்றனர் பிராமணர். நீண்டதோர் நீர்வழிக்கு வார் என்று பொருள். அதை உள்ளடக்கி இருக்கும் இடம் அகம் என்று பொதுவாக அழைக்கப்படும். எனவே வார் ப்ளஸ் அகம், வாரகம், பாரகம். இதுவே வட இந்தியர்களின் வாயால் பாரகா எனப்பட்டது. இந்த பாரக குடாவைத்தான் ஆங்கிலத்தில் கல்ஃப் ஆஃப் பாரக்கா என்றனர். இந்த இடத்தில் மேலும் ஒரு நீர்வழி நர்மதை ஆறு கடலில் கடக்கும் இடத்தில் இருப்பதை காணலாம். இந்த நீர்வழி வார் என்றும் அதன் முடிவில் அமைந்துள்ள துறைமுக நகரம் காசா என்றும் அழைக்கப்பட்டு, இவற்றின் தொகை பெயராக வார்காசா என்று அழைக்கப்பட்டு, அது மருவி பார்காசாவாகி பிறகு பாரிகாசாவாகி உள்ளது. இங்கு காசா என்பது காய்ச்சி ஊற்றிய உலோக காசுகளை குறித்து, அவற்றை வைத்து நடத்தப்படும் வணிகத்தை குறித்து, பிறகு வணிகம் நடக்கும் துறைமுகத்தை குறிக்கிறது. இதே துறைமுகத்தை தாலமி பாரகே என்று சுட்டுகிறார். பாரகே அமைந்துள்ள குடா பகுதியை அவர் கந்தில் குடா என்கிறார். அது பாரகா குடாவாகவே இருக்க வேண்டும். ஒரு துளை போன்று காணப்படும் இந்த குடா கந்தில் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம். கண் என்றால் தமிழில் துளை என்ற பொருளும் உண்டு. மேலும் சமஸ்கிருத மகாபாரதம் காட்டும் துவாரகை பெரிப்ளஸில் ஒரு துறைமுகமாகவே காட்டப்படவில்லை. அது துறைமுக நகரமாக இல்லாததால் தான் அது பெரிப்ளஸில் காட்டப்படவில்லை. மேலும் சமஸ்கிருத மகாபாரதம் காட்டும் இடத்தில் துறைமுகம் அமைந்திருக்க வாய்ப்பும் இல்லை. உள்நாட்டு வணிகத்திற்கு ஏதுவாக அது கச்குடாவின் முடிவில் பெருநிலத்தின் அருகே அமைந்திருக்கலாமே ஒழிய தற்போதுள்ளது போல கச்குடாவின் நுனியில் அமைந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே சமஸ்கிருத துவாரகை ஒரு வணிகத் துறைநகரமே இல்லை. எனவே பெரிப்ளஸில் சொல்லப்படும் பாரிகாசாவைத்தான் இவர்கள் துவாரகா என்று வலிந்து பொருத்துகின்றனர். ஆனால் பாரிகாசாவிற்கும் துவாரகைக்கும் இடையில் 419 கிலோமீட்டர் நேரடி தூரம் இருக்கிறது. எனவே பாரிகாசாவை துவாரகையோடு இவர்கள் பொருத்துவது ஒரு மாபெரும் பித்தலாட்டம். மேலும் பாரகா என்ற இந்த குடாவின் பெயர் கூட துவாரகாவாக ஒருபோதும் வருவாது. அப்படி இவர்கள் சாதிப்பது இன்னும் ஒரு பித்தலாட்டம். மகாபாரதத்தை தமிழரிடமிருந்து களவாடிய காலத்தில் இவர்கள் பெரிப்ளஸை பற்றி அறிந்திருக்கவில்லை போலும். இல்லையில் பாரிகாசாவிலேயே துவாரகா இருந்ததாக சொல்லி இருப்பர். மைத்ரக்கா வம்சத்தினை சேர்ந்த சிம்மாதித்தனின் 574ஆம் ஆண்டு செப்பு பட்டயம் ஒன்றுதான் சமஸ்கிருத துவாரகைக்கான ஒரே ஆதாரம். ஆனால் இந்த வம்சம் டெல்லியை ஆண்ட குப்தர்களின் சேனாபதிகளாகத்தான் வல்லபியை ஆண்டுள்ளனர். குப்தரின் காலமே சமஸ்கிருதத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. குப்த பேரரசின் பொருளுதவியோடு தான் 5ஆம் நூற்றாண்டில் இராமாயணம், மகாபாரதம் உட்பட பெரும்பாலான சமஸ்கிருத இலக்கியங்கள் உருவாகின. ஆனால் இந்த இலக்கியங்கள் எல்லாமே தமிழிலிருந்து களவாடப்பட்டு உருவான இலக்கியங்களே. சமஸ்கிருதத்தின் பொற்காலம்தான் தமிழின் இருண்ட காலமாக கருதப்படுகிறது. களப்பிரர் ஆட்சியில் தமிழரிடமிருந்து வல்லாதிக்கத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் வடநாடு கொண்டு செல்லப்பட்டு அங்கே சமஸ்கிருதத்திற்கு மொழி மாற்றம் செய்யப்பட்டன. சிம்மாதித்தனின் செப்பு பட்டயம் இக்காலகட்டத்திற்கு பிறகு உருவானதாகையால் இந்த பட்டயத்தின் செய்தியை உண்மையான துவாரகையின் ஆதாரமாக ஏற்க இயலாது. எனவே சமஸ்கிருத மகாபாரத துவாரகைக்கு ஏற்கக்கூடிய ஆதாரம் ஏதும் இல்லை. எனவே துவாரகை வடநாட்டில் இல்லை. கிருஷ்ணன் யாது வம்சமும் இல்லை. யாது வம்சம் வடநாட்டு வம்சம். எனவே கிருஷ்ணன் வடநாட்டவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை. இப்போது கிருஷ்ணன் தமிழக தமிழர் என்று நிறுவ வேண்டும். இதை 4 கூறுகளாக பகுத்து நிறுவுகிறேன். 1. மரபு வழிச் செய்தி. 2. புவியியல்சார் உண்மை. 3. தமிழகத்தில் கிருஷ்ணர் வழிபாட்டு பாரம்பரியம். 4. கலாசார காரணிகள். மரபு வழிச் செய்திகள். தமிழகத்தில் கிருஷ்ணனை ஆயர்பாடி கண்ணன் என்று அழைப்பதே வாடிக்கை. ஆயர்பாடி என்பது பசுமேய்ப்பவர்களின் நகரம். ஆனால் சமஸ்கிருத மகாபாரதம் கிருஷ்ணனை யாதவ குலத்தவர் என்று அழைத்தது. யாதவர் செம்மறி ஆடு மேய்ப்பவர்கள். அவர்கள் பசுமேய்ப்பவர்கள் இல்லையாதலால் சமஸ்கிருத மகாபாரத கூற்று தவறு என்றும், தமிழகத்தில் அவரை சரியாக ஆயர்வாடி கண்ணன் என்று அழைத்ததால் அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று நிறுவுகிறேன். புவியியல் காரணி. மற்றொரு மரபு வழி செய்தியாக கிருஷ்ணன் ஒரு இடையர் என்றே தமிழகத்தில் அறியப்பட்டார். காட்டில் வாழ்ந்த மேய்ச்சல் சமூகம் கிழக்கே இருந்த விவசாய நிலத்திற்கும் மேற்கே இருந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையே இருந்ததால் இவர்கள் இடையர் என்றே அழைக்கப்பட்டனர். இது தமிழகத்திற்கே உள்ள தனித்துவமான நில அமைப்பு. எனவே இவர்களுக்கு இடையர் என்ற பெயர் தமிழக நிலப்பரப்பிற்கே பொருந்துகிறது.
மகாபாரதம் நடந்ததாக சொல்லப்படும் வட இந்திய பகுதியில் இத்தகைய நில அமைப்பு இல்லை. எனவே இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும். கிருஷ்ண வழிபாட்டு பாரம்பரியம். வட தமிழகத்தில் கிருஷ்ணனுக்கு ஆதிகால கோயில் இல்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது கிருஷ்ணன் வாழ்ந்த பகுதியிலாவது அவருக்கு ஆதிகால கோயில் உள்ளதா என்று நாம் காண வேண்டும். 8 மாதங்களுக்கு முன்பு தொழில் ரீதியான பயணமாக கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரம் சென்றிருந்தேன். எனது உதவியாளர் உமா ஈசன் வாகனம் ஓட்ட எனது வாகனத்தில் சென்று கொண்டிருந்தோம். திண்டுக்கல், திருமங்கலம், திருவில்லிபுத்தூர், தென்காசி, மடத்தரா, நெடுமங்காடு வழியாக சென்று கொண்டிருந்தோம். தென்காசியை நோக்கி திருச்சி திண்டுக்கல் சாலையில் பயணம் மேற்கொண்ட உடனேயே பட்டி என்று முடியும் பெயர்களை கொண்ட ஊர்கள் ஆங்காங்கே தொடர்ந்து வருவதைக் கண்டேன். உற்சாகமடைந்து எனது உதவியாளரிடம் இந்த பகுதிகள் மகாபாரத காலங்களில் காடுகளாக இருந்த இடங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். பட்டி என்பது எப்படி காட்டுப்பகுதியாகும்? இந்த முக்கியமான கேள்வியை நாம் விரிவாக அலச வேண்டும். இந்த விடயத்தின் கருத்தோட்டத்திலிருந்து சற்றே விலகிச் சென்று முல்லை நில ஊர்களின் பொதுவான பெயர்களை அலசுவோம். நிலங்கள் 5 வகைப்படும் என்று தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டி ஏற்கனவே இந்த மகாபாரத தொடரில் குறிப்பிட்டிருந்தேன். ஒவ்வொரு வகையான நிலமும் அதனதன் கிராமங்களையும் நகரங்களையும் வெவ்வேறு தனித்துவமான பெயர்களால் அழைத்தன. எனவே ஊர்களின் பெயர்களை கேட்டவுடனேயே அவை எந்த நிலத்தைச் சேர்ந்தவை என்பதை கணித்துவிட முடியும். இந்த விடயத்தை கச்சிதமானதாக செய்ய முல்லை நில ஊர்களை மட்டுமே இங்கு அலசுவோம். காடும் காடு சார்ந்த பகுதிகளையும் முல்லை என்று காட்டில் மனம் வீசி மலர்ந்திருக்கும் முல்லையை கொண்டு அழைத்தனர் நமது முன்னோர்கள். இங்கே கால்நடை மேய்த்தலே முதன்மையான தொழில். முல்லை நிலத்தில் 3 வகையான வாழ்விடங்கள் உண்டு. மிகச்சிறிய வல்லாடு மேய்ப்பவர்களின் ஊர்கள் குப்பம் என்றே அழைக்கப்பட்டன. ஆடுகள் போடும் புழுக்கைகள் நிறைந்த ஊராகையால் இவை குப்பை என்ற பொருளில் குப்பம் என்று அழைக்கப்பட்டன. நெய்தல் நிலத்திலும் மீன் கழிவுகள் குப்பைகளாக கொட்டி கிடப்பதால் அத்தகைய சிற்றூர்களும் குப்பம் என்றே அழைக்கப்பட்டன. பட்டி என்பது கால்நடை மேய்ப்பவர்கள் வாழும் பெரிய ஊர்கள். இரவு நேரங்களில் கால்நடைகளை பட்டிகளில் அடைத்து வைப்பதால் இத்தகைய பெரிய வாழ்விடங்களுக்கு பட்டி என்று பெயர். மாடுகளை அடைக்கும் பட்டியிலிருந்தே இந்த ஊர்களுக்கு பட்டி என்ற பெயர் வந்தது. பட்டி என்றால் வட்டமாக உள்ள அடைப்பு என்று பொருள். இது வட்டி என்ற சொல்லின் திரிபாகும். பாடி என்பது மேய்ச்சல் சமூகத்தின் மிகப்பெரிய ஊராகும். பாடி என்பது வாடி என்ற சொல்லின் திரிபாகும். வாடி என்பது வாடி கிடக்கும் இடம் என்று பொருள். பாடி என்பது பெருநகரமாதலால் பெரும்பாலும் பசுக்களை அடிக்கடி மேய்ச்சலுக்கு எடுத்துச் செல்வது வழமையாக இராது. பசு தொழுவங்களிலேயே அவற்றுக்கு தீவனம் கொடுக்கப்படுவதால் பசுக்கள் தொழுவங்களிலேயே வாடி கிடப்பதால் அத்தகைய பெருநகரங்களுக்கு வாடி என்று பெயர் வந்து பாடியாக தெரிந்தது. போரில்லா காலங்களில் போர் வீரர்கள் வாடி கிடக்கும் இடங்களுக்கும் பாடி என்றே பெயர். பாடி என்பதின் இணைச்சொல் ஆங்கிலத்தில் கண்டோன்மெண்ட் என்பதாகும். ஆக 3 விதமான முல்லை நில ஊர்களின் பெயர் காரணத்தை விளக்கிவிட்டோம். எனவே குப்பம், பட்டி, பாடி போன்ற ஊர்கள் குறுக்கிட்டால் நாம் இருக்கும் இடம் முல்லை நிலம் என்று அறிய முடியும். இப்படியாகத்தான் பட்டி என்ற எண்ணற்ற ஊர்கள் குறுக்கிட்டதால் இந்த இடம் பழங்காலங்களில் முல்லை நிலமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை திட்டவட்டமாக அறிந்தேன். முல்லை நில மாயூனாகிய கிருஷ்ணன் இந்த இடங்களில் வாழ்ந்திருக்கக்கூடும் என்பதால் அவர் வாழ்ந்ததற்கான தடயங்கள் இங்கே கிடைக்கும் என்ற எண்ணம் என்னுள் முளைவிட்டது. இப்போது திருமங்கலத்தை தாண்டி திருவில்லிபுத்தூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம். நெடுநாளாகவே திருவில்லிபுத்தூருக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருந்தேன். இப்போதுதான் முதலாக அந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. திருவில்லிபுத்தூருக்கு 10 கிலோமீட்டர் முன்பாகவே கிருஷ்ணன் கோயில் என்ற ஊர் திடீரென்று குறுக்கிட்டது. ஆச்சரியத்தில் உடனே டீக்கடையில் வாகனத்தை நிறுத்தச் சொன்னேன். எங்கள் இருவருக்கும் தேநீருக்கு சொல்லிவிட்டு கடை நிறுவனரிடம் இந்த ஊரின் பெயர் பற்றி விசாரித்தேன். அவர் அங்கிருந்து சற்று தூரத்தில் ஒரு பழைய கிருஷ்ணன் கோயில் இருப்பதாகவும் அந்த கோயிலை வைத்தே இந்த ஊருக்கு கிருஷ்ணன் கோயில் என்று பெயர் வந்ததாகவும் சொன்னார். அந்த கோயிலை பார்க்க முடிவு செய்தோம். அந்த கோயிலின் பூசாரி இது ஒரு பழம்பெரும் கோயில் என்றும் பாண்டியர்களால் 1300 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கற்கோயில் என்றும் அதன் பிறகு சோழர்களும் நாயக்க அரசர்களும் பங்களிப்புகள் செய்துள்ளனர் என்றும் சொன்னார். அவரது சொற்கள் எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு கணிசமான அளவுக்கு தெலுங்கு மக்கட்தொகை இருக்கிறது. இவர்கள் 600 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர ஆட்சியின் போது இங்கு வந்தவர்கள். இந்த கிருஷ்ணன் கோயில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதையும்
தெலுங்கர்கள் இங்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு வந்ததையும் பார்க்கும்போது இந்த கோயில் தெலுங்கர்களால் கட்டப்படவில்லை என்பது வெளிப்படை. மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனின் நண்பர்களான பாண்டியர்களின் வம்சாவளிகளால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது. தெலுங்கர்கள் இங்கு வருவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோயில் இது. கிருஷ்ணன் ஆதியில் இந்த பகுதிக்காரர் என்பதற்கு முதல் தடயம் கிடைத்தது. விருதுநகர் மாவட்டத்தில் மேலும் பல கோயில்கள் இருக்கின்றன என்று விரைவில் உணர்ந்தேன். விருதுநகர் மாவட்டம் முழுவதுமே மகாபாரத காலங்களில் காடுகளாக இருந்த நிலம் இப்போது எனது அறியாமை முழுவதுமாக நீங்கியது. கிருஷ்ணனுக்கு தமிழகத்தில் பழம்பெரும் கோயில்களும் உண்டு, கிருஷ்ண வழிபாடும் உண்டு. ஆனால் வட தமிழகத்தில் கிருஷ்ணனுக்கு பழங்கோயில் இல்லாததை நான் விளக்க வேண்டுமல்லவா? அது எளிது. மகாபாரத போர் பாண்டியரின் வெற்றியோடு முடிந்த பிறகு அதுவரை ஆயர்களாக பசுக்களையும் காளைகளையும் வைத்திருந்த மக்கள் தாங்களும் விவசாயம் செய்ய துணிந்தனர். விவசாயிகளாக மாறினாலும் தங்களின் நாயகனான கிருஷ்ணனை தொடர்ந்து வழிபட்டனர். ஆதலினால்தான் ஆயர் சமூகம் தற்போது இல்லாமல் போனாலும் தென் தமிழகத்தில் இன்றும் கிருஷ்ண வழிபாடு தொடர்கிறது. ஆனால் வடதமிழக ஆயர்களின் அரசனாக கிருஷ்ணன் மகாபாரத காலத்தில் இல்லாததாலும் அதன் பிறகு விவசாயிகளாக மாறிய வடதமிழக ஆயர்கள் விவசாயத்தின் கடவுளான பச்சையம்மாவை தங்களின் குலதெய்வமாக வழிபட்டதாலும் வடதமிழகத்தில் கிருஷ்ண வழிபாடு இல்லாமல் போனது. ஆகையால் பழைய கோயில்களும் வடதமிழகத்தில் இல்லாமல் போனது. வடதமிழக கற்கோயில்கள் பெரும்பாலானவற்றை கட்டியவர்கள் சோழர்கள் என்பதாலும் அவர்கள் மகாபாரதம் நடந்து 2000 வருடங்களுக்கு பிறகே தஞ்சாவூர் பகுதியில் உருவான புதிய குடிகள் என்பதாலும் அவர்கள் கட்டிய பெரும்பாலான கோயில்கள் சிவன் கோயில்களாகவும் விஷ்ணு கோயில்களாகவுமே இருந்தன. பிற்காலத்தில் மகாபாரதம் நாடகமாக தமிழகமெங்கும் நடத்தப்பட தொடங்கிய பிறகே வட தமிழக மக்கள் கிருஷ்ணனை அறிய தொடங்கினர். ஆனால் நாடக கலாச்சாரம் தொடங்கிய காலம் எதுவென்று எனக்கு இப்போது தெரியவில்லை. மேலும் ஆய்வு தேவைப்படுகிறது. கிருஷ்ணன் குருகுலத்தில் படித்து பிறகு அரசனானவராகவே இருக்க வேண்டும். அவர் சித்த மரபை கை கொள்ளவில்லை. ஆனாலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஞானியாக விளங்கினார். உலக புகழ்பெற்ற 5 யுக கருத்தியலை உருவாக்கியவர் அவரே. தமிழரின் கலாச்சார வாழ்க்கை வரலாற்றையே அவரது யுக கருத்தியல் பிரதிபலித்தது. தனக்கு பிரியப்பட்டவர்களான துரோணரையும் பீஷ்மரையும் எதிர்த்து சண்டையிட விரும்பாமல் விசனப்பட்ட அர்ஜுனனுக்கு வாழ்க்கையின் யதார்த்தங்களை பற்றி அவர் அறிவுரை வழங்கியிருக்க வேண்டும். இதுவே மூல பகவத்கீதையாக இருந்திருக்க வேண்டும். மூல மகாபாரதம் பாட்டும் பேச்சும் கலந்த ஒரு நடையில் மக்களிடம் காலங்காலமாக கடத்தப்பட்டிருக்க வேண்டும். பாட்டும் பேச்சும் கலந்த நடை பாக்கதை என்று அழைக்கப்பட்டது. பா என்பது கவிதையையும் கதை என்பது பேச்சையும் குறித்தது. இந்த நடையில் தங்களது செய்திகளை பகிர்ந்து கொண்டவர்கள் பாக்கதையர் என்று அழைக்கப்பட்டனர். பாக்கதையர் பாக்கவிதையராகி பாகவதராகவும் மருவியது. தமிழுக்கு அகரமுதலி உருவான பிறகு எழுத்து வடிவில் மகாபாரதம் பரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதுவரை பாகவதர்கள் பாட்டும் பேச்சும் கலந்த நடையில் மக்களிடம் செய்திகளை சேர்த்தனர். அவசரப்படாத, பல நாள் திருட ஒரு நாள் அகப்படாமலா போயிடுவான். அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். இவன் அகப்பட மாட்டான் யாரு கையிலும் அகப்பட மாட்டான். படவே மாட்டான் யாரு கண்ணிலும் படவே மாட்டான். இவன் படவே மாட்டான் யாரு கண்ணிலும் படவே மாட்டான். ஆவா, இவன் யாருக்கு அஞ்சிட மாட்டான். இந்த ராவணேஸ்வரன் ஆமா, இவன் யாருக்கு அகப்பட மாட்டான். இப்படியாகத்தானே சோகத்திலே மூழ்கி அசோக வனத்தில் இருக்கப்பட்ட சீதா பிராட்டியாரிடம் ராவணனாகப்பட்டவன் தன் பெருமைகளை தானே எடுத்துச் சொல்லி அருகில் நெருங்கினான். அம்மையாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரே கன்ஃபியூஷன். இவனிடத்திலிருந்து எப்படி தப்புவதென்று அப்படி இப்படியுமாக பார்த்தார்கள், வெம்பினார்கள், வேதனை அடைந்தார்கள். இதையெல்லாம் கண்டுகூட கரியவில்லை அந்த அரக்கன் மனது. மேலும் என்ன சொல்லுகிறான் என்றால், கீதம் என்றால் தமிழில் பாடல் என்று பொருள். ஆகவே பாகவதரின் கீதமே பகவத்கீதையானது. இப்படியாகத்தான் பகவத்கீதை என்ற சொல் உருவானது. யூத பிராமணர்கள் இந்தியாவில் தங்களின் நலன் சார்ந்த அரசியல் திட்டத்தை முன்னெடுக்க கிருஷ்ணனின் உபதேசங்களை பயன்படுத்த எண்ணினர். கிருஷ்ணன் ஒரு அரசியல் ராஜதந்திரி என்ற வரலாற்றையும் அவர் பற்றி மக்களிடமிருந்த மதிப்பையும் அறிந்த அவர்கள் அதை பயன்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை கிருஷ்ணனின் வாயால் பேச வைத்து இந்திய மக்களின் மனங்களில் நஞ்சை விதைத்தனர். தர்ம சிந்தனை கொண்ட ராஜதந்திரியாக மக்களால் அறியப்பட்ட ஒருவரை கொண்டு
தங்களது அரசியல் கொள்கையை பேச வைப்பதுதானே எளிதானது. இதற்கு கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அளித்த அறிவுரை இவர்களுக்கு மிக வசதியாக அமைந்தது. அந்த மூல அறிவுரையை தங்களுடைய திட்டத்திற்கு தகுந்தவாறு மாற்றி எழுதி அதன் மூலம் தங்களின் வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் தங்களை முதன்மை மக்களாக கொண்ட பிறப்பின் வழி படிநிலை சமூகத்தை இந்தியாவில் நிறுவினர். இதுவே சமஸ்கிருத பகவத்கீதை. மீண்டும் நமது செய்திக்கு திரும்புவோம். கிருஷ்ணனுக்கு ஆதி கோயில் தமிழகத்தில் உண்டு என்றும் கிருஷ்ண வழிபாடு தமிழ் ஆயர்களிடம் இருந்தது என்றும் நிரூபித்துவிட்டோம். மகாபாரத போர் நடந்த பகுதியில் கிருஷ்ணனுக்கு பழங்கோயில் இருப்பதை அறிந்து மிக்க மகிழ்ச்சியுற்றேன். கிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்க மேலும் சான்றுகள் கிட்டுமா? நிச்சயமாக. கிருஷ்ணன் கோயிலை தரிசித்த பிறகு திருவில்லிபுத்தூரை நோக்கி எங்களது பயணத்தை தொடர்ந்தோம். திருவில்லிபுத்தூரை அடைந்த உடனேயே நகரம் எங்கும் கண்ட திசையெல்லாம் விரவி கிடந்த பால்கோவா கடைகள் எனது கவனத்தை ஈர்த்தது. கண்டவுடன் வியக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான காட்சி அது. திருவில்லிபுத்தூரின் முக்கால்வாசி கடைகள் பால்கோவா கடைகளே. எனது வியப்பை எனது உதவியாளர் உமா ஈசனிடம் தெரிவித்தேன். பிறகுதான் சொன்னார், இந்தியாவுக்கே ஏன் உலகுக்கே கூட பால்கோவா தலைநகரம் திருவில்லிபுத்தூர் தான் என்று. இது உங்களுக்கு தெரியாதா என்று ஆச்சரியமாக வினவினார். உடனே இந்த பால்கோவா யதார்த்தத்தை நான் இந்த பயணத்தில் கண்ட காட்சிகளோடு ஒப்பிட்டு பார்த்தேன். வழியெல்லாம் பட்டி என்ற பெயருடைய ஊர்கள். திருவில்லிபுத்தூருக்கு சற்று தொலைவில் கிருஷ்ணன் கோயில் என்ற ஊரும் அங்குள்ள பழமையான கிருஷ்ணன் கோயிலும், இந்த பகுதி மகாபாரதம் நடந்த திருநெல்வேலி பகுதிக்கு அருகாமையில் இருத்தல், இப்போது இந்நகரம் பால்கோவாவிற்கு பேர் போன நகரமாய் இருத்தல். பால்கோவா என்பது ஒரு தமிழ்ச்சொல். இந்த பெயராலேயே இது இந்தியாவெங்கும் அறியப்படுகிறது. கோவா என்பது பசுவையோ அல்லது கிருஷ்ணனையோ குறிக்கலாம். பால் சேவை என்று அழைக்கப்பட்டு அதுவே பால் கேவையாகி பிறகு பால் கோவாவாக மறுவியும் இருக்கலாம். ஆக அனைத்து அவதானங்களும் கிருஷ்ணன் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளன. வட இந்தியாவில் ஆயர்கள் தங்கி வாழும் பகுதிகள் என்று குறிக்க தமிழகத்தில் உள்ள பட்டி பாடி போன்ற எந்த சொல்லும் இல்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. வட இந்தியாவில் ஆயர்கள் அகிர் என்று அழைக்கப்படுகின்றனர். அகிர் என்ற சொல் தமிழ் ஆயர் என்பதன் திரிபே. பால்கோவா என்பது பாலை சுண்ட வைத்து அதோடு இனிப்பை சேர்த்து உருவாக்கும் பொருள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம் மட்டுமே பனை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் கருப்பட்டி என்ற இனிப்பை அறிந்த இடம். கருப்பட்டியின் பட்டி என்ற விகுதி வட்டமான களத்தில் வார்க்கப்பட்ட பொருள் என்பதை சுட்டும் பெயர். கருப்பாக இருப்பதால் கருப்பட்டி என்று அழைக்கப்பட்டது. இந்த இனிப்புக்கும் பட்டி என்று பெயர் வைத்ததிலிருந்து இது ஆயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்பது விளங்கும். எனவே பால்கோவா என்பது தமிழக ஆயர்களால் உருவாக்கப்பட்ட பொருள். எனவே இத்தகைய அனைத்து அவதானங்களும் கிருஷ்ணன் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பதை நிறுவுகின்றன. இதை மேலும் உறுதி செய்யும் சான்றாக திருவில்லிபுத்தூருக்கு மேற்கே தென்காசி செல்லும் வழியில் கிருஷ்ணராஜபுரம் என்ற ஊரில் வசுதேவநல்லூர் பகுதியில் பாண்டியரால் கட்டப்பட்டு இப்போது புதிதாக புனரமைக்கப்பட்ட கிருஷ்ணன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் கிருஷ்ணன் குழந்தையாக 2 கைகளிலும் வெண்ணெய் ஏந்தியபடி காட்சியளிக்கிறார். இன்னும் பல கோயில்கள் இப்பகுதிகளில் உண்டு. தென் தமிழகத்தில் மகாபாரதம் நடந்த பகுதியில் கிருஷ்ணனுக்கான கற்கோயில்கள் உள்ளன என்பதை நிறுவியுள்ளேன். ஆனால் இந்தியாவெங்கும் உள்ள கிருஷ்ணன் கோயில்களை ஆய்வு செய்த எனக்கு வட இந்தியாவில் எந்த கோயிலுமே 600 வருடங்களுக்கு முந்தைய கோயில்கள் இல்லை என்பது தெரிந்தது. 13ஆம் நூற்றாண்டில் நடந்த இஸ்லாமிய படையெடுப்பால் குஜராத் துவாரகையின் கிருஷ்ணன் கோயில் இடிக்கப்பட்டிருக்கும் என்ற வாதத்தை வைத்தாலும் அந்த கோயிலுமே குப்தர் காலமான 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே கட்டப்பட்டிருக்க வேண்டும். குப்தர் காலத்தில் தானே தமிழரின் மகாபாரதம் திடப்பெற்று டெல்லிக்கு இடம்பெயர்க்கப்பட்டது. குஜராத் துவாரகையின் அருகே கடலில் மூழ்கிய நகரம் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையான துவாரகை என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மகாபாரதம் நிகழ்ந்த தென் தமிழகத்தில் மிக பழமையான கிருஷ்ணன் கோயில்கள் இருப்பதும்
ஏனைய இந்திய பகுதியில் அத்தகைய பழைய கோயில்கள் இல்லாதிருப்பதும் கிருஷ்ணன் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதையே காட்டுகிறது. அவரது இடையர் பட்டமும் தென் தமிழக புவி இயலையே சுட்டுகிறது. ஆயர்பாடி கண்ணன் என்ற அவரது தமிழக பட்டமும் அவர் ஒரு ஆயர் என்பதை உறுதி செய்கிறது. மகாபாரதம் நடந்த பகுதியிலுள்ள திருவள்ளிபுத்தூர் பால்கோவா தலைநகரமாக இருப்பதும் கிருஷ்ணன் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கிறது. கம்சனின் கதை மகாபாரதம் சமஸ்கிருதத்திற்கு மொழி மாற்றம் செய்யப்படும் போது யூத பிராமணரால் செயற்கையாக புகுத்தப்பட்ட கதை. அவர் சிறுவயதில் இடம்பெயர்ந்து வாழ்ந்ததற்கான உண்மை காரணத்தை மறைத்து வேறு காரணம் சொல்லவே கம்சன் கதை புகுத்தப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் தொடங்கி விருதுநகர் வரை மதுரையை உள்ளடக்கிய பரந்த வனப்பகுதியில் பிறந்த கிருஷ்ணன் வேறு பகுதிக்கு ஏதோ ஒரு காரணத்தால் தமது பெற்றோரை பிரிந்து இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. பரந்த வனப்பகுதி விரிந்த வனம் என்றழைக்கப்பட்டு விரிந்தவனம் விருந்தவனமாகி பிருந்தாவனமாகியது. பிருந்தாவனம் என்றால் அகன்ற காடு என்றே பொருள். இது மகாபாரதம் நடந்த திருநெல்வேலி பகுதியின் வடக்கே இருந்தது என்பதற்கு அவரது வளர்ப்பு தாயின் பெயரே சான்றாக இருக்கிறது. அவரது வளர்ப்பு தாய் தந்தையராக யசோதையும் நந்தகோபாலரும் காட்டப்படுகின்றனர். குற்றால மலைப்பகுதி சித்தர்களின் பீடமாக திகழ்ந்திருப்பதை காணும்போது குருகுல கல்விக்காக கிருஷ்ணன் தென்காசிக்கு அருகில் உள்ள ஆயக்குடிக்கு தனது 6 வயதில் இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. முறையான கல்வி இல்லாமல் இவ்வளவு சிறந்த கருத்தினனாக கிருஷ்ணன் உயர்ந்திருக்க முடியாது. குருகுல கல்வி தொடங்கும் வயது 6. ஆயக்குடியில் வாழ்ந்து கொண்டு குற்றால சித்தர் பீடத்தில் குருகுல கல்வி பயின்றிருக்க வேண்டும். குருகுல வாழ்க்கையைத்தான் சமஸ்கிருத திருடர்கள் கோகுலத்தில் வாழ்ந்ததாக கதை கட்டினர். குருகுலத்தில் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்ற கிருஷ்ணன் காளிங்கன் என்ற நாகரின அரம்பனை போரில் வீழ்த்தினார். நாகரின மனிதனை வழக்கம் போல காளிங்கன் என்ற பாம்பு என்று கதை கட்டினர் திருடர்கள். வேடிக்கை என்னவென்றால் கிருஷ்ணனும் ஒரு நாகனே. அவர் குருகுல கல்வி பயின்ற உண்மையை மறைக்கவே அவர் இடம்பெயர்ந்ததற்கான காரணமாக கம்சனை காட்டி வளர்ப்பு தாய் தந்தையராக யசோதையையும் நந்தகோபாலரையும் காட்டியிருக்கலாம். ஏனென்றால் யசோதை என்பது தெற்கத்திய பசு என்றும் நந்தகோபாலன் என்பது காளையையும் குறித்த சொற்களே. யா ப்ளஸ் கோ ப்ளஸ் தாய், யா ப்ளஸ் சோ ப்ளஸ் தாய், யாசோதாய் யசோதை. யா என்றால் தெற்கு என்று பொருள். கோதாய் என்பது கோமாதா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணனின் வளர்ப்பு தாயாகிய பசுவையே குறிக்கும். அவர் மதுரை பகுதியிலிருந்து தெற்கே தென்காசிக்கு இடம்பெயர்ந்ததால் அவரது வளர்ப்பு தாயாக ஒரு பசு தெற்கத்திய பசு என்ற பொருளில் யசோதை என்று பெயரிடப்பட்டது. நந்தி ப்ளஸ் கோ ப்ளஸ் பாலன் நந்தகோபாலன். நந்தி என்பது ஆண் மாட்டை குறிக்கும். பசுவின் பாலகனாகிய நந்தி என்பதே நந்தகோபாலன். திருவாதிரை நட்சத்திரமும் ரிஷப அல்லது நந்தி நட்சத்திரமும் உலகின் முதல் நட்சத்திரங்கள். உடுக்களை கொண்டு சித்திரமாக புனையப்பட்டதே சோடியாக் எனப்படும் நற்சித்திரங்கள். உடுக்கள் தீயாக எரிபவை என்பதை தமிழர்கள் ஆதியிலேயே அறிந்திருந்தனர். நல் ப்ளஸ் தீ, நல் தீ, நன்தீ, நந்தி. ஆக யசோதையும் நந்தகோபாலனும் மனிதர்கள் இல்லை, பசுவும் காளையுமே. அடுத்து மதுரை என்ற நகரம் மகாபாரத காலங்களில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மதுரை என்ற சொல் மருதம் என்ற வயல் பகுதியை குறித்த சொல்லின் மருவிய வடிவம். மகாபாரத போர்க்காலங்களில் தாமிரபரணி ஆற்றுப்பகுதியில் மட்டுமே விவசாயம் நடந்தது. போர் முடிந்த பிறகு பாண்டியருக்கு கிருஷ்ணன் அளித்த நிலமாக மதுரை இருக்கலாம். அதன் பிறகே அங்கு விவசாயம் தொடங்கப்பட்டிருக்க முடியும். அதை வைத்தே அந்த பகுதிக்கு மதுரை என்று பெயர் உருவாகி இருக்கும். கிருஷ்ணன் தனது தங்கை சுபத்ராவை அர்ஜுனனுக்கு மணமுடித்தார் என்பது ஒரு உருவகமே. சுபத்ரா என்பது நிலமே. சுப ப்ளஸ் தரை, சுப ப்ளஸ் த்ர, சுபத்ர, சுபத்ரா. சுப என்றால் உயர்ந்த மேன்மையான என்று பொருள். தரை என்பது வனப்பகுதியை குறித்த சொல். அர்ஜுனனும் சுபத்ராவும் சேர்ந்து அபிமன்யு என்ற விவசாய நிலத்தை பெற்றெடுக்கின்றனர். அபி ப்ளஸ் மன், அபிமன்யு. அபி என்றால் செழிப்பான என்று பொருள். இந்த அபிமன்யு திருநெல்வேலி பகுதியில் உருவான புதிய விவசாய நிலமாக இருக்கலாம். அபிமன்யுவின் மனைவியும் உத்தரா என்ற நிலமே. உய் என்றால் உயர்ந்த என்று பொருள். தரா என்பது வழக்கம் போல தரையை குறித்து வனப்பகுதியை குறித்தது. இது மதுரையை குறித்திருக்கலாம். இவற்றையெல்லாம் விரிவாக பிறகு பார்க்கலாம். ஆக கிருஷ்ணன் சிறுவயதில் இடம்பெயர்ந்தது குருகுல கல்விக்காகத்தான்.
குருகுலத்தைத்தான் கோகுலம் என்று கதை கட்டினர் பிராமணர். கோகுலம் என்ற சொல்லே பிழையான சொல். கோகுலம் என்றால் பசுக்குலம். பசுவிற்கு குலம் ஏது? குலம் என்றால் ஆயர் குலம் என்றோ அல்லது மாயர் குலம் என்றோதான் இருந்திருக்க வேண்டும். 18 ஆண்டுகள் குருகுல கல்வி முடிந்து 24 வயது வாலிபனான அவர் திருவள்ளிபுத்தூர் பகுதியின் அரசனாகவும் ஆகியிருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆக கிருஷ்ணன் ஒரு பச்சை தமிழரே. நான் பெற்ற ஒரு இன்ப அதிர்ச்சியை உங்களிடம் கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளிப்பதிவை முழுமையாக முடித்துவிட்டு இந்த ஒலிக்கோப்பை படக்கலவை செய்யும் கணனிக்கு மாற்றியும் விட்ட பிறகு கிருஷ்ணன் வென்ற பாம்பின் பெயர் காளிங்கன் என்பது சரியா, அபிமன்யு மனைவி பெயர் உத்தராதானா என்று சற்றே ஐயம் கொண்டு இவை பற்றி உறுதி செய்து கொள்ள இப்பெயர்களை முதன்முறையாக கூகுள் செய்தேன். உத்ராவை கூகுள் செய்த போது அப்படியே அயர்ந்து போனேன். அந்த கணனி பக்கத்தைத்தான் நீங்கள் இப்போது காண்கிறீர்கள். அபிமன்யு போரில் கொல்லப்பட்டதால் அது திருநெல்வேலி அருகில் போரால் சீரழிந்த விவசாய நிலம் என்றும், அபிமன்யுவின் மனைவியான உத்தரா மதுரையாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே ஊகித்திருந்தேன். இந்த பக்கம் சொல்கிறது உத்தரா மத்ஸ்ய தேசத்தின் இளவரசி என்று. உங்களுக்கும் தலை சுற்றுகிறதல்லவா? மத்ஸ்யம் என்றால் மீன் என்பதால் மத்ஸ்ய தேசம் மீனாட்சி ஆளும் மதுரை என்பதும், எனவே உத்தராதான் மதுரை என்பது மட்டுமல்ல, அபிமன்யு மற்றும் சுபத்ராவும் நிலங்களே என்ற எனது ஊகமும் மிகச் சரியென்று நிறுவப்பட்டுவிட்டன. எனது அடுத்த தமிழ் படைப்பில் கேரள மலைநாட்டில் காணப்படும் கௌரவர்களுக்கான ஆர்வமூட்டும் ஆதாரங்களை விவரிக்கிறேன்.